நம்ம தமிழ்நாட்டில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பர்மனெண்ட் நியூ ரெக்யூர்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷர் கேண்டிடேட் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000க்கு உங்களுக்கு மேலே வந்து சேலரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11/2/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய வனத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக அதோடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிரும். அதோட லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி சர்வீசஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். அந்த எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான ரீசெண்டாக வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ப்ரைமரி எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2025க்கான சிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து 2025க்கான எக்ஸாமினேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஜாப்ஸ் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் நான் உங்களுக்கு சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ப்ரைமரி எக்ஸாமினேஷனோட 2025க்கான வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. இது நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 25/5/2025 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். ஒன் டே தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 11/2/2025 அன்றைக்கி ஈவினிங் 5 o'clock, அதாவது 6 o'clock வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க. எக்ஸாமினேஷனோட நோட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா 22/1/2025 அன்றைக்கி வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2025க்காக தான் இது வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து இந்த ஜாபான லொக்கேஷன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் லொக்கேஷன் இருக்கும். வேறு எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு இந்த ஜாப் லொக்கேஷன் இருக்காது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆல் கேண்டிடேட் அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது 12/2/2025 18/2/2025 அந்த 7 நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்டோ கரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏதாவது நீங்கள் தப்பாக ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் அப்டேட்டும் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 11 February 2025 வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் போர்ட்டலில் வந்து பார்த்திங்கன்னா 7 days உங்களுக்கு ஒர்க்கிங் டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது நீங்கள் கொஸ்டின் பேப்பரோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் 7 daysல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எதுக்காக இது வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது இருந்தாலும் சரி, லாகின் பண்ணுறது இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அதாவது ஒர்க்கிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 o'clock காலையில் வந்து 10 o'clockலேருந்து ஈவினிங் வந்து 7 hours வரைக்கும் பார்த்தீங்கன்னா 17 hours வரைக்கும் நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கான நேமு கேண்டிடேட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அண்டு ப்ரைமரி எக்ஸாமினேஷனோட சென்டர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, திருவனந்தபுரம், கோயம்புத்தூர், டெல்லி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மதுரை, திண்டுக்கல், திருநெல்வேலி அண்ட் திருச்சிராப்பள்ளி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்பதி இந்த மாதிரி வேலூர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த சென்டர் வந்து நியரஸ்ட்டாக இருக்கோ அந்த சென்டரை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற போதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் வந்து அந்த சென்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். அண்ட் மெயின் எக்ஸாமினேஷன் வந்து ஒரே ஒரு இடத்துல தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. சென்னையில் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் வந்து எழுதிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
அண்டு இதுக்கான வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோ விஷனுக்கு வந்து உங்களுக்கு 2 வேக்கன்சியும் அண்டு ஹார்ட் ஹையரிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேக்கன்சியும் அண்டு அதாவது லெக்கோ மோட்டார் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 4 வேக்கன்சி டோட்டலாக வந்து 9 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 9 வேக்கன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து கேண்டிடேட் மஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் ஆஃப் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும். லாஸ்ட் 1 சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அனிமலை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் அப்படி இல்லைன்னா நீங்கள் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்னி, கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி அண்டு மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸு, சயின்டிஸ்ட், இந்த ஜுவாலஜி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அக்ரிகல்ச்சரோ அல்லது ஃபாரஸ்ட்ரி இன்ஜினியரிங்கோ அல்லது யூனிவர்சிட்டியோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கிறது ஏதாவது நீங்கள் ஒன்று படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் குவாலிஃபைடு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து ஒருத்தர் வந்து எத்தனை தடவை நீங்கள் வந்து அட்டெம்ப்ட் பண்ண முடியும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு எலிஜிபிள் கேட்டகரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் யாருனாலும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான 2025 வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஏஜ் குவாலிஃபைடாக இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான நோட்டீஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எத்தனை தடவை அதாவது ஒரு கேட்டகரி வந்து எத்தனை தடவை வந்து இந்த எக்ஸாமை வந்து அட்டன் பண்ண முடியும் அப்படின்ற எல்லா லிமிட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனை தடவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ஒரு டேபிளேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன். அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மற்ற கேண்டிடேட் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 rupees உங்களுக்கு வந்து ஃபீஸ் இருக்கிற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு phase 1 phase 2 எக்ஸாமினேஷன் இருக்கும். phase 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைமரி எக்ஸாமினேஷனும் அண்டு phase 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷன் இது 2 மட்டும்தான் இருக்கும். அந்த 2க்கான டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்போ இருந்து எப்போ வரைக்கும் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதுக்கான டேட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் கொடுத்துருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணவே போதும். அண்ட் இதுக்கு எக்ஸாமினேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாமே நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் ஷேடோ பண்ணுற மாதிரி அதாவது 4 கொஷின் இருக்கும். அந்த 4 கொஷினை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டு அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி இவங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு டேபிளேஷன் இருக்கும். உங்களுடைய ரோல் நம்பரும் அண்ட் கோடும் வந்து கோடு அவங்களே கொடுத்துருப்பாங்க. ரோல் நம்பர் வந்து இந்த மாதிரி அடித்தல் இல்லாமல் நீங்கள் எழுதணும். அட்மிட் கார்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷேடோ பண்ணி நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ காய்ஸ் இதுதான் இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுக்கான எக்ஸாமினேஷன் ஒரு பேப்பர் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.